الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழுக்குரியவன் போற்றுதலுக்குரியவன் பொங்கு கருணையாளன் தொடர் கிருபையாளன் உலகத்தை எல்லாம் ஆட்சி அதிகாரமாக தன்னுடைய கையில் தன் கைவசம் வைத்திருக்கிற வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் இடேற்றமும் ஹபீப் ரசூலுல்லாஹி வத்தஸ்லீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், உலகத்தில் வாழுகிற அத்துணை மக்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்தில் புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று திரண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய பேரன்பும் பெரும் கருணையும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு உசீக்கும் வையாய் அவ்வலம் பி தக்குவல்லாஹ், சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நல்ல ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. பாசத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகளை புரிகிற சமுதாயம், இஸ்லாமிய அகீதாவில் தெளிவாக பாடங்களை புரிந்து வைத்திருக்கிற சகோதரர்கள், மக்கள், அகீதாவுக்கு பங்கம் வந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை ஏற்படுமோ, கொள்கை விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மறுமையில் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவானோ, அதுபோன்று மனிதன் இறைவனுக்கு செய்கிற குற்றங்களுக்கு எப்படி தண்டனையோ அதுபோன்று மனிதனுக்கு செய்கிற ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்கிற அநியாய அக்கிரமங்கள், ஒரு மனிதன் பிற மனிதன் மீது வரம்பு மீறுதல், சுயமரியாதையை மீறுதல், ஒழுக்கத்திற்கு எதிராக நடத்தல், அவனுடைய இரத்தத்தை ஓட்டுதல், அவன் மானத்தை அநியாயமாக அக்கிரமாக வாங்குதல், அம்வாலக்கும் அவன் பொருளாதாரத்தை திருடுதல் அல்லது அதை நோக்கி தன்னுடைய வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் கழிக்கலாம் என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த விடயங்களிலே இன்றைக்கு பொதுவாக மக்கள் உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு பொடுபோக்குத்தனம் இருப்பதை பார்க்கிறோம். இதுவும் தண்டனைக்குரியது தான், இதுவும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது தான், இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நரகத்தில் தள்ளுதாம் என்ற எண்ணம் மனித சமூகத்தில் எடுபட்டு போனதால் கொள்கை விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள், மனித உரிமைகள், பொருளாதாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரங்கள், குடும்ப விடயங்கள், இப்படி சமூகம் சார்ந்திருக்கிற பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விடயத்தில் வரம்பு மீறினால் அது ஒரு பெரிய விடயமே இல்லை, விஷயமே இல்லை என்று நகர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சாதாரணமாக்கப்பட்ட நிகழ்வாக இந்த குற்றங்கள் எல்லாம் போகிறது. அதில் ஒன்றுதான் இன்றைய எடுத்துக்கொண்ட தலைப்பு சிதுக்குல் வாத். வாக்குறுதி என்பது நிறைவேற்றுவது. சிதுக் என்ற வார்த்தை என்றாலே, வாக்குறுதி என்றாலே ஈமானோடு சார்ந்த விஷயம் என்று இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். சிதுக் என்றால் நேர்மை, அமானா என்றால் நம்பகத்தன்மை. அமானமாக, இந்த அமானமாக வச்சுக்கோங்க, நம்பகத்தன்மை. சிதுக் என்றால் சாதிக், உண்மையாளர், நம்பிக்கை. ஆக நம்பிக்கை, நேர்மை, உண்மை, நம்பகத்தன்மை என்பதெல்லாம் மினல் ஈமான், அது நம்பிக்கையோடு இறை விசுவாசத்தோடு சார்ந்தது என்பதனால்தான் அல்லாஹ் நபிமார்களை பற்றி திருமறை குர்ஆனை பதிவு செய்கிற போதெல்லாம் எல்லா நபிமார்களையும் குறிப்பிட்டு சொல்வான், வதுக்குர் ஃபில் கிதாப்
இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வஅத் வ கான ரசூலன் நபியா. இஸ்மாயிலை இந்த குர்ஆனுடைய வேதத்தில் நீங்கள் நினைவுகூறிக் கொள்ளுங்கள். இஸ்மாயில் தன்னுடைய வாக்குறுதியில் நேர்மையாக நடந்து கொண்டார். அவர் வாக்குறுதியை சத்தியமாக நம்பிக்கை கொண்டு அவர் தெளிவாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். ஏன் அப்படி சொல்லணும்? நபிமார்களுடைய வாழ்வு தூய்மையானது சகோதரர்களே. அஸ்ஸாதிக் அல் அமீன் உங்களுக்கு தெரியும் யாருடைய பெயர், சிறப்பு பெயர்? ரசூலுல்லாவுடைய சிறப்பு பெயர் என்ன? அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். குஃபார்கள் புரிந்து வைத்தார்கள், நிராகரிப்பாளர்கள் புரிந்து வைத்தார்கள், முகமது நபிகள் நாயகரிடம் ஒரு காலமும் பொய் இருக்காது, அவருடைய நம்பிக்கை மோசடி இருக்காது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும் என்பதை நம்பினதால்தான் இன்றைக்கு நாம் முஸ்லீமாக வாழ்ந்து இன்றைக்கு இஸ்லாம் பரவலாக போகிறது. ஹிர்கலுடைய மன்னரிடம் கேட்கப்பட்டது, எப்படி அந்த முகம்மது போய் பேசுவாரா? லா, பேச மாட்டார். வாக்குறுதி மீறுவாரா? லா, ஒரு காலம் செய்ய மாட்டார். அவர் நம்பிக்கை மோசடி செய்வாரா? ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆக ஹெராக்லிஸ் என்ற மன்னனுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி செய்தி சொல்லப்படுகிற போது அவர் கடைசியில் சொல்லுவார், இப்படிப்பட்டவர் தான் தூதராக வர முடியும். மாஷா அல்லாஹ், கரெக்டாக சொல்றீங்க. நான் படித்த வேதங்கள் மட்டுமல்ல, நான் புரிந்த பாடங்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி என்றால் உண்மையைத்தான் பேசுவார், பொய் பேச மாட்டார், நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டார், கொடுத்த வாக்குறுதி பேணுவார். அடுத்து கேட்கிறார் மன்னர், அவரை நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூட்டம் அதிகமானவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா? ஏழைகள் தான் அதிகமாக வருகிறார்கள். சரி, மிகச் சரியானது. லைஃபான பலகீனமானவர்கள், ஏழைகள், கஷ்டப்பட்டவர், வறியவர்கள் தான் அந்த முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றுகிறார் என்றால் ஹெராக்லிஸ் மன்னர் சொன்னார், ஹிர்கல் சொன்னார், அவர் உண்மையான நபியாகத்தான் இருக்க முடியும். பாசத்திற்குரியவர்களே, தூதர்களுடைய பண்பே உண்மை பேசுவது. நீ பொய்யன் என்றால் இந்த உலகத்தில் ஒருவனை பொய்யன் என்று நீங்கள் எவ்வளவு பேர் சொன்னாலும் சரி, பல பேர் மறப்பார்கள், சொல்ல மறுப்பார்கள். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உண்மை பேசுவன் எல்லாம் மறுமையில் அழைப்பான். இன்னவுக்கான சித்திக், இங்க பாப்பா, உன் பேரே சித்திக், மறுமையில அல்லாஹ் அப்படிதான் கூப்பிடுவான். உண்மையாளரே தால் யா சித்திக், வா. மாஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக. எவ்வளவு பெரிய விஷயம் சகோதரர்களே. கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உண்மையாளரை அல்லாஹ் சித்திக் என்று கூப்பிடுவான் மறுமையிலே. பொய்யனாக வாழ்ந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே தன் வியாபாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவனை அல்லாஹ் அழைப்பான், ஏ கஸ்ஸாப், இங்க வா, பொய்யனை தால், இங்க வா. அல்லாஹு அக்பர். வாழுகிற வாழ்க்கையில் இங்கே நீ உன் மனைவி உன்னை பொய்யன் என்று சொல்லாவிட்டாலும், குடும்பம், மக்கள், சகோதரர்கள் உன்னை மறுத்தாலும், கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே மறுமையிலே அல்லாஹ் இங்கே பொய்யோடு வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் மோசடி செய்து அநியாயம் செய்தவனை கஸ்ஸாப், இங்க வாடா, பொய்யனை என்று அழைப்பான். அளவற்ற அருளாளன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் என்ற பெயர் வேணுமா? கஸ்ஸாப் என்ற பெயர் வேணுமா? நஊது பில்லாஹ். பாசத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். உண்மையாளர் என்ற பெயரை நாங்கள் மறுமையிலே பதிவு செய்யப்பட வேண்டும். காரணம், சித்திக் கான சாதிக்கல் வஅத், அவர் நபியாக இருந்தார், தூதராக இருந்தார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறை விசுவாசியுடைய பண்பு என்ன? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். சூரா முஃப்லிஹூன், முஃமினூன் 23ஆம் அத்தியாயம். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். 23ஆம் அத்தியாயம் சூரத்துல் மூமினுடைய முதல் வசனம். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார்? ஒன்று ஒன்றா அல்லாஹ் சொல்லுவான். தொழக்கூடியவர்கள், கற்பை பேணியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். அதில் அல்லாஹ் ஒன்னே சொல்லுவான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். தங்கள் வாக்குறுதிகளையும் தங்கள் அமானிதங்களையும் பேணுவார்கள். சுப்ஹானல்லாஹ். படிக்கிறோம் வசனத்தை, உழுப்ப வேண்டாமா நெஞ்சில்? முன்னோர்களை நோக்கி இத்தகுல்லா என்று சொன்னால் உள்ளம் நடுங்குமாம். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். முன்னோர்களை பார்த்து இத்தகுல்லா என்று சொன்னால் அவருடைய உள்ளமெல்லாம் நடுங்குமாம். இன்றைக்கு இத்தகுல்லா என்று சொல்பவனே, அல்லாஹ்வை அஞ்சுக்குள் என்று பேசுபவனே மாறாட்டம் செய்கிறான், ஏமாற்றுகிறான், வாக்குறுதி மீறுகிறான், கொடுக்கல் அநியாயம் செய்கிறான். இத்தகுல்லா என்ற வாயில் வார்த்தை சொல்லிக்கொண்டே அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் வாக்குறுதிகளையும் பொருளாதார மோசடிகளையும் தில்லுமுள்ளுகளையும் செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இத்தகுல்லாவுக்கு என்ன பொருள்? மெம்பர்லேருந்து பேசுறதா இருந்தா கடைசி வரைக்கும் சத்தியத்தை பேசிய தலைவர் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சத்தியத்துக்கு மாற்றமாக வந்தால் அந்த பேச்சில் உயிரோட்டம் இருக்காது, அந்த நிற்கக்கூடிய மேடையில் உயிரோட்டம் இருக்காது. மறுமையில் ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற அச்சம் இத்தகுல்லா என்று சொன்னால் முன்னோருடைய உள்ளமெல்லாம் நடுங்கி அவர்கள் கூனி குறுகி போய்விடுவார் என்று இமாம் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். இத்தகுல்லா என்ற வாயிலேயே
அப்படியே மோசடியும் சேர்ந்து வருகிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. பாசத்துக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன் அவர்கள் பேணுவார்கள் ஈமானுடைய பழக்கம், மூமின்களுடைய அந்த சிறந்த பண்பு, வாக்குறுதிகளையும் அமானிதங்களையும் பேணுவார்கள். திருமறை குர்ஆன் சூரா இஸ்ரா 34 வசனம், வஅஃபு பில் அஹ்த், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். கொடுத்த வாக்குறுதிகள் என்னவோ, எதை பேசினீர்களோ, எதை எழுதினீர்களோ, எதை சொல்லால் சொன்னீர்களோ, எதை கூட்டத்தை வைத்து பேசினீர்களோ, எதை தனிப்பட்ட முறையில், நான் சபையில தான் பேசல, எனக்கும் அவருக்கும் தான் ஒப்பந்தம். மூணாவது ஒருத்தர் சாட்சி இல்லையா? பேசுகிற வியாபாரங்கள்ல மூணாவது சாட்சி இல்லையா? நீங்க 2 பேர் ரகசியம் பேசினா மூணாவது அல்லாஹ் இல்லையா? 3 பேர் ரகசியம் பேசினா 4வது அல்லாஹ் இல்லையா? நீங்க 4 பேர் அமர்ந்திருக்கிற மஜ்லிஸ்ல 5வதா உங்களோடு அல்லாஹ் இல்லையா? இல்லாஹுவ ஹாமிசுகும் இல்லாஹுவ சாதிசுகும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறானே, ரப்பு மீது அச்சம் இருக்கக்கூடியவர்கள், அந்த ரப்பினுடைய அச்சம் இருந்தால் கூட இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற பயம். வஅஃபு பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமா வாக்குறுதி நிறைவேற்றுங்கள், அந்த வாக்குறுதி மறுமையில் விசாரிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், விசாரணைக்குரியது. இது ஒரு பெரிய தலைப்புலாம் இல்லையா அலிம் சாப்? வாக்குறுதிங்கிற ஒரு டாபிக். ஆமா, இதனுடைய இறுதியில சொல்ல போறேன். இது யாருடைய பண்பு? வாக்குறுதி மீறுபவனுடைய கடைசியில் எங்க போய் நிப்பாட்டுவான், அவனுக்கு என்னென்ன பேர்லாம் இஸ்லாம் பதிவு செய்கிறது என்பதை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த பாடத்தை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதான் இந்த பாடம், இந்த தர்பியா. பாசத்துக்குரியவளே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த நபி தோழர்களை உருவாக்கினார்கள், எப்பேற்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் இறை தூதர் ரசூலுல்லாஹ் உண்மையிலே சிறந்த ஒரு நபி தோழர். நபி என்பதற்கு ஹுதைபியா ஒரு உடன்படிக்கை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹுதைபியா ஒப்பந்தத்தில் எதிரி மக்காவுடைய சுஹைல் பின் அம்ர், அப்ப இஸ்லாத்துக்கு வரல, எழுதுகிற போது முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன். முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுத வேண்டும். நீங்கள் ரசூல் தான் எழுதுறீங்க. சுஹைல் கேட்கிறார் குறைஷி தரப்பிலே, நிச்சயமா உங்களை நாங்கள் தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லையே, நீங்க அப்துல்லாவுடைய மகன் தான், அதை எழுதி மாத்துங்க. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த பேப்பர், அந்த எழுத்தை மாத்துங்க. முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது போடுங்க, ரசூலுல்லாவை தூக்குங்க. அவர் முடியாதுன்றாரு. இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் சினங்கிறார்கள், கடுமையாக கோபப்படுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அலியை பார்த்து சொல்வார்கள், உக்துப் கமா யுரீதுன நஹ்னு லா நஹூனுல் அஹ்த். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. என்ன சொல்கிறாரோ அலி அதை எழுதுங்கள். காரணம், அவர் விரும்பியபடியே இந்த எழுத்து இருக்கட்டும். மூமின்கள் ஒரு காலமும் வாக்குறுதி மாற மாட்டார்கள். சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டுமோ ஒப்பந்தத்தை சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை சொல்லுங்க, எழுதுவோம். நாங்க ஒரு காலமும் சொன்ன சொல்லுக்கு மாற மாட்டோம். அந்த பேப்பர்ல அந்த எழுத்தை அழித்து விட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை தூக்கி முஹம்மது அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று சொன்ன இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா நஹூனுல் அஹ்த், ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் மோசடி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நாம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இதே மாதிரி ஒப்பந்தம் அக்கபாவுடைய ஒப்பந்தத்தில் அபு ஹைத்தம் ரலியல்லாஹுடன் உடன்படிக்கை. அக்கபா ஒப்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபு ஹைத்தம் ரலியல்லாஹுவிடம், அபு ஹைத்தம் அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, முழு மதீனாவிலும் பரவுது, நீங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாடி ஹிஜ்ரத்து ஏற்பட்டு மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் நீங்க மீண்டும் மக்காவுக்கு வந்துடுவீங்க. செய்தி எல்லாம் பரவுது எல்லா இடமும். அவர் சொந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் போயிருவாங்க, அவர் மதீனாவில் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க எங்களோட இருக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவுல எங்களோட இருக்க மாட்டீங்களா? மதீனாவுல எங்களோட வாழ மாட்டீங்களா? நீங்க உங்க சொந்த ஊருக்கு போயிருவீங்களா? இந்த செய்தி தீயாய் பரவுகிற போது அக்கபா உடன்படிக்கை நடைபெற்றுகிற நேரத்தில் ரசூல் மெம்பரில் ஏறிக்கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஏறி சொல்வார்கள், அத்தமு அத்தம் வல் ஹதுமு ஹதம், உங்கள் ரத்தம் என் ரத்தம், உங்கள் எதிரி என் எதிரி, ஒரு காலமும் என்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் இப்போது வாக்குறுதி தருகிறேன், எவ்வளவு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டாலும் சரி, இந்த முகமது வாக்குறுதி தருகிறேன், மதீனாவை விட்டு நான் செல்லவே மாட்டேன், மக்காவுக்கு நான் போக மாட்டேன், மதீனாவிலேயே என் இறுதி நிலைமை இருக்கும் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் அதை செயல்படுத்துகிறாரா? இமாம்கள் பதிவு செய்யறாங்க, விளக்கறிஞர்கள் கேட்கிறாங்க, படிக்கிற பாடத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொந்த தாயத்துக்கு போலாம் தானே, சொந்த ஊருக்கு போன்ற சூழல் வரும் அல்லவா? பேசுறது ஒண்ணு, சில நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டு முகமது மாறுவார், முகமது தன் வாக்குறுதி மீறுவார் என்று கூட்டமே எதிர்பார்த்தார்கள். கடைசி வரைக்கும் நபிகள் நாயகம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு போவலன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாபெரும் கூட்டம் அல்ல, ஒரு சிறு குழு கூட்டம் அந்த அக்கபா உடன்படிக்கைக்கு பின்பு பல பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். செயலில் தூய்மை,
பேச்சில் உண்மையான நடவடிக்கை, தன் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் ஒரு காலமும் வாக்குறுதி மீறாமல் நம்பிக்கைக்கு மாறமாக எந்த செயலும் செய்ய மாட்டேன் என்ற அற்புதமான செயலுக்குரியவராக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், வாக்குறுதி என்பது ஒரு கடன் போல. பேசுகிற பேச்செல்லாம் பெரிய மேட்டர் இல்லையே, அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. ஒரு சின்ன பிள்ளைக்கு கையில் சாப்பாடை வச்சு ஒரு தாய் மதீனாவில் கொடுக்குற மாதிரி, இங்கே வாமா சாப்பாடு தரேன், இங்கே வாமா சாப்பாடு தரேன் என்று சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. யாரு? அந்த அம்மையார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பாத்திரத்துக்குள்ள சாப்பாடு இருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க, சாப்பாடு இருக்கு. அந்த தாயை பார்த்து சொல்லுவாங்க, உன் புள்ள உன்கிட்ட சாப்பாடை வரணுங்கிறதுக்காக வேண்டி, உன்கிட்ட வரணுங்கிறதுக்காக வேண்டி நீ சாப்பாடே பாத்திரத்தில் இல்லாம, உணவே உன்னுடைய பாத்திரத்தில் உன்னுடைய உணவு இல்லாமல் பிள்ளை உன்னிடம் அருகில் வர வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி உன் பிள்ளையை அழைத்தால் அந்த கத்தாப், நீ பொய்யான பெண்மணி, இந்த விஷயத்திற்காக கூட மறுமையில் நீ தண்டிக்கப்படுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நஊது பில்லாஹி மினல் சகோதரர்களே, மார்க்கத்துடைய பேணுதலை பார்த்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமாக சில பேர் செய்யப்படும். சும்மா வாமா இதை வாங்கி தரேன், உனக்கு இதை தர்றேன்னு சொல்றமா இல்லையா? மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் வாக்குறுதி என்பது மிக சாதாரண நினைத்து விடாதீர்கள். அது ஒரு கடன் போல, அதை நிறைவேற்றாவிட்டால் ஒவ்வொரு இஸ்முன், அது பாவம். நம்முடைய சமூகத்தில் வாக்குறுதி என்பது வழக்கமாகி பழக்கமாகி சர்வ சாதாரணமாக நம்பிக்கை நேர்மையெல்லாம் இல்லாமலாக்கப்படக்கூடிய ஒரு மோசமான சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் சமூகத்திடம் வாழ்ந்த சஹாபாக்கள் மத்தியிலையும் தன் சமூகத்துக்கு மத்தியிலையும் தெளிவாக இருந்தார்கள். ஒரு காலமும் நீங்கள் வாக்குறுதியை மீறக்கூடாது, அந்த வாக்குறுதியை பேணாமல் மீறக்கூடியவர் மறுமையில் தண்டிக்கப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். குழந்தைகளிடம் மட்டுமல்ல, அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க, சிறுவர்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் குழந்தைகளுக்கு மத்தியில. அந்த வாக்குறுதி கொடுத்தவர்கள் பேசுகிற போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போகிறது, உங்களுக்கு மத்தியிலே விளையாடுகிறது கூட வாக்குறுதியை கொடுக்காதீங்க, வீணா கொடுக்காதீங்க, வாதாவை கொடுக்காதீங்க. நீங்க பேசி விளையாடுறது தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன பெரிய தண்டனை வரப்போகுது நினைக்காதீங்க. உங்கள் விளையாட்டிற்கு கூட, உங்களுடைய விளையாட்டை மேற்கொள்கிற போது கூட ஒருவர் இன்னொரு வாக்குறுதிகளையும் நீங்கள் பேணாமல் அல்லது பொய்யை சொல்லிக் கொண்டு இருந்தால் அதற்கு மறுமையில் தண்டனை என்று சொன்னது மட்டுமல்ல, இப்னு உமர்லாவுடைய மகன் சொல்றாங்க, நாளை உன்னை சந்திப்பேன் என்று ஒருவர் சொன்னால் கூட, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நாளை உன்னை சந்திப்பேன் என்று ஒருவர் சொன்னால் கூட, அதுவும் வாதா, ஒரு வாக்குறுதி, அதை நிறைவேற்றாமல் ஒருவன் போனால் கூட அது பாவம், தண்டனை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்கிறார் என்றால், பாசத்துக்குரியவர்களே, எவ்வளவு வாக்குறுதிகள், எவ்வளவு பேணுதல் இல்லாத நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மிக சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களிடம் கொடுக்கக்கூடிய வாக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தத்தை அல்லாஹ்வின் பெயரால் செய்யக்கூடிய உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வை வைத்து சாட்சியாக நீங்கள் சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்தியதற்கு பின்னர் அந்த சத்தியத்தை முறிக்காதீர்கள், நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிகிறான். திருமறை குர்ஆன் 16ஆம் அத்தியாயத்துடைய 91ஆம் வசனம். அல்லாஹ்வை சாட்சியா வைக்கிறீங்க, எழுதுன்னு சொன்ன ஒரு காலத்துல, கடன் கொடுக்குறியாப்பா எழுது, 2 பேருக்கு மத்தியில் ஒரு நீதமான அவசியம் எழுது. இப்ப எழுதவும் செய்யறான், பக்காவான முறையில் அதற்கான இன்னைக்கு நவீனமான சாதனங்களை வச்சு போட்டோ பிடிச்சி அதற்கான ஆதாரத்தோட கையில வச்சிருக்கிறோம். இவ்வளோ லட்சம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ கோடி கொடுத்துருக்கோம், உனக்கு எனக்குள்ள வியாபார ஒப்பந்தத்தில் இவ்வளோ காசு தந்திருக்கேன்னு எழுதப்பட்ட பத்திரத்தை, எழுதப்பட்ட பணத்தையும் கையில போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். ஒரு காலத்தில் எழுதுறது இல்லை, இப்ப எல்லாம் எழுதுறான். எழுதுனதே கொண்டு காமிச்சா கூட அதெல்லாம் இல்லை, ஆதாரமே இல்லை, இதுக்கான வாய்ப்பு இல்லை. நஊது பில்லாஹ். எங்க சமுதாயம், எங்க பயிற்சி, இந்த சமூகத்துடைய நிலைமை எழுதப்படுகிறது, பேசப்படுகிறது, சாட்சி வைக்கப்படுகிறது. நீங்கள் கடன் பத்திரத்தை எழுதுகிற போது நீங்கள் அதற்கு சாட்சி வையுங்கள், நம்பிக்கை நீதமாக ஒருவரை கொண்டு எழுதுங்கள். ஒரு சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி எழுதுங்கள் என்று சொன்னால் கூட, எழுதப்பட்ட ஆதாரத்தை கொண்டு காட்டினால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலகட்டம் மிக மோசமாக ஒப்பந்தங்கள் மீறப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்றால் சின்னதிலிருந்து பெரியது வரைக்கும் நம்முடைய வாழ்விலே தூய்மைத்தனத்தை பார்க்கணும். ஏன் செய்யாத, ஏன் சொல்றீங்க? ஏன் பொய்யான வாக்குறுதி வியாபாரத்தில் அள்ளி வீசணும்? ஏன் கொடுக்கல் வாங்கல அள்ளி வீசக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள், அதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு இதை நான் செஞ்சு முடிச்சிருவேன், இதை நான் உங்களுக்கு தந்துடுவேன். லா இலாஹ இல்லல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையே மார்க்கம் சொல்கிறது.
அட இன்ஷா அல்லாஹ்வை சொல்லாம ஒரு செயலை நீங்கள் செய்யாதீர்கள். வலா தகூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா சூரா கஹ்ஃப் இல்லா ஐயஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இல்லாம நாளைக்கு செய்யறேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஷா அல்லாஹ் கூட இன்றைக்கு என்ன ஆகி போச்சு? நவுது பில்லா. இன்ஷா அல்லாஹ் சொன்னாலே பயப்படுறான் செலவன். ஆஹா, சொல்லிட்டானே, தருவானா தரமாட்டானா பணத்தை? மார்க்கம் சொல்லக்கூடிய பேணுதலுக்குரிய அற்புதமான வார்த்தைகள் கூட இன்னைக்கு அச்சத்தை ஏற்படுத்தி நம்பிக்கைத்தனத்தை இல்லாமலாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகம் போய்விட்டது என்றால் தெளிவாகவே பேசுகிறார்கள். ஒரு வியாபார ஒப்பந்தத்தை செய்ய முடியாது, இவரோடு என்னுடைய அந்த வியாபாரத்தை தொடர முடியாது என்று ஆரம்பித்த வேகத்திலேயே எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் முறிவுக்கு வருவதற்கு காரணம் இந்த பக்கமும் நம்பிக்கை இல்லை, அந்த பக்கமும் நம்பிக்கை இல்லை, எதிலும் வாய் சுத்தமில்லை, எதிலும் தெளிவான அந்த வெளிப்படை தன்மை இல்லை, எல்லாம் மறைவு. வெளிப்படை இருக்கணுங்க. எங்கேயோ இருந்து கொண்டு வரக்கூடிய வியாபாரத்தை மதீனாவில் ஓரத்திலே முடிச்சிடறாங்க. அதை அங்கே கொண்டு வாங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு வரணும், என்ன பொருளை நீ விற்கிறேங்கிறது எனக்கு தெரியணும்னாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வர்ற வழியிலே முடிச்சு வியாபாரத்தை முடிச்சிடக்கூடாது. அடுத்து ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த பொருளுக்கான பொருள் இதுதான், அந்த பொருளுக்கான பணம் என்று அந்த பொருளை கண்ணில் காட்டணும். ஆன்லைன் பிசினஸ்லாம் எங்கே போயிட்டு இருக்கு இன்னைக்கு? காட்டுறானா? நீங்க யோசிச்சு பாருங்க. கொடுக்கப்படக்கூடிய காசுக்கான பொருள் இன்னதென்று காட்டப்பட வேண்டும். காட்டப்படக்கூடிய பொருளுக்குத்தான் கையில் காசு. நீங்க சொல்ற மாதிரி இந்த காசு அல்லாஹ் அக்பர். காட்டப்படவில்லை, பார்க்கப்படவில்லை, அது என்ன தரம் என்று கூட தெரியவில்லை, எதுவுமே தெரியாது. முதல்ல பணத்தை கிரெடிட் பண்ணு, பணத்தை கொடு, அப்புறம் பார்த்துக்கிறோம். மார்க்கத்தில் இல்லாத வியாபார முறை இந்த சந்தை வியாபாரம் எல்லாம். சகோதரர்களே, எல்லோரும் ஒரு பொருளை விற்கிற போது இதற்கான பொருள், இதற்கான காசு என்று ஒரு தெளிவாக முன்னுரிமை வைக்கிற போது அதில் அநீதமாக ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வைக்கக்கூடிய ஒப்பந்தத்தை இல்லாமல் அநியாய அக்கிரமமாக மிகப்பெரிய லாபத்தை வைக்கக்கூடிய வியாபாரத்தை கூட ரசூலுல்லாஹ் அந்த சந்தைத்தனமான வியாபாரத்தை தடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லோருக்கான ஒரு வியாபார ஒரு லாபத்தை வை. அதிகப்படியாக மக்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எவருமே வைக்காத லாபத்தை கூட உன் சந்தையில் அந்த வியாபாரத்தை விற்காதன்னு சொல்லி இப்படி வியாபார ஒழுங்கு என்று மிகப்பெரிய பாடமே இருக்கிறது. எந்த நம்பிக்கையும், எந்த உறுதியும், எந்த வாக்குறுதியும் எதுவும் செய்யப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு சாதாரணமாக போகக்கூடிய வியாபார வாக்குறுதிகளை அல்லாஹ் சொல்கிறான். சத்தியத்தை செய்கிறீர்கள், ஒப்பந்தத்தை போடுகிறீர்கள், அதற்காக நீங்கள் எழுதுகிறீர்கள், ஆனால் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை நீங்களே கிழிக்கிறீங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். எப்படி சொல்றான்? வலா தன்குதுல் ஐமான பஅத தௌகீதிஹா. அல்லாஹ்வை வைத்து சத்தியம் செய்ததற்கு பின்னர், அதை உறுதிப்படுத்தியதற்கு பின்னர் அந்த சத்தியத்தை நீங்கள் முறிக்காதீர்கள். முறிக்கிறான். அப்ப இந்த வல்லாஹ் ஒரு காலத்துல நம்ம சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த அரபு தேசத்தில் இருக்கிறவங்க பார்த்தா எப்ப பேசினாலும் பார்த்திருக்கீங்களா? வல்லாஹ் மா ஃபஅலு, வல்லாஹி மா ஷேக், தல்லாஹி மா ஃபஅலு வ ரப்புல் கஅபா அப்படிலாம் சொல்லுவான். கஅபாவுக்கு ரப்பு மீது ஆணைன்றுவான், திடீர்னு வல்லாஹின்றுவான், திடீர்னு தல்லாஹின்றுவான். ஒரு காலங்களில் அரபு தேசத்து மக்களை பார்த்து இந்த வார்த்தை அதிகமாக சொல்லி ஒரே ஒல்லான்னு சொல்கிறான் அலிம்சா அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் போய் இன்னைக்கு நம்மடவனு அதிகமாக என்ன செய்கிறான்? ஒல்லாஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உன் ஒல்லாஹின்னு உன் வாயில் வர்றாங்கன்னா எதுக்கு வரணும்? அல்லாஹ்வை குறித்து சத்தியம் செய்த ஒரு காரியத்தை ஒருவர் செய்வதாக இருந்தால் அந்த சத்தியம் எப்போது சொல்ல வேண்டும், எதற்கு சொல்லப்பட வேண்டும், எந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டும், அதை மீறினால் அதற்கு என்ன தண்டனை? எதுவுமே கிடையாது. சர்வ சாதாரணமாக காசை வாங்குறான், அதுக்கு நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வல்லாஹி சரியா போயிடும், இது தெளிவான வியாபாரம், இது ரொம்ப தெளிவாக நம்ம உங்கள் லாபத்தை கொடுத்துருவோம், நீங்க வேணா பாருங்க. வல்லாஹி அப்ராணி மக்கள்கிட்ட ஏமாத்துறான். அப்ராணி மக்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாத்துறான். அவர்களுடைய அறிவை அடகு வைத்துக்கொண்டு, அறிவை மூலதனமாக வைத்துக்கொண்டு, பாடங்களை கல்வியை மூலதனமாக வைத்துக்கொண்டு, உருவத்தை மூலமாக வைத்துக்கொண்டு, தன்னுடைய வாழ்வியலுடைய பின்னணி ஒரு சிறப்பான ஒரு பேராக இருக்கிறது என்ற பேரை முன்னிறுத்தி கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட காசை வாங்கி அக்கிரமமாக விடுறான். கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக தளங்கள்லையும் நம்முடைய நியூஸ் சேனல்களையும் பார்க்குறோம். மிகச்சாதாரணமாக கிராமம் கூட பார்க்காம அவன் பீடியை சுற்றிருக்கான். ஒரு ஊரில் கஷ்டப்பட்டு டெய்லி பீடியை சுற்றி கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்த மனத்தை ஃபுல்லாக இடத்த கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான். நல்ல தெளிவாக தெரிந்த அறிமுகமான தெளிவான ஆள். முடிஞ்சிருச்சு. நம்ம ஊர் தானே, நமக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தவர் தானே, நமக்கு தெளிவாக தெரிந்தவர் தானே என்று சொல்லி பணத்தை நாம் கொடுத்தால் சர்வசாதாரண ஒத்த காசு என்கிட்ட இல்லைங்கிறான். எந்த காசு என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. பாதிக்கப்பட்டதுனால சொல்றோம் தெளிவா. முழுக்க முழுக்க சர்வசாதாரணமாக அப்படிலாம் ஒண்ணு இல்லை. உனக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு சிக்கல் வரும், ரப்பு இருக்கிறான், நீ வல்லாகின்னு சொன்னியப்பா, இந்த எழுதிருக்கியப்பா, அதெல்லாம் சொன்ன வல்லாகி சத்தியமெல்லாம் போட்டதுதான். பிரச்சனை இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை, எதனாலும் பார்த்துக்கலாம். அப்ப என்ன மாதிரியான போக்கு இது?
எங்க கொண்டு போய் நிக்குது? எவ்வளவு மூமின் என்றால் யார்? நம்பிக்கையை பேணுபவன், உண்மையை பேசுபவன், தெளிவாக நடக்கக்கூடியவன். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் மக்கால மதீனாவுக்கு போகும்போது அலியை கூப்பிடுறாங்க, அலி இங்க வாங்க, எல்லா அமானித பொருள் என் கையில இருக்குது. யார் பொருள்? யார் பொருள் இது? மூமின் பொருள் இல்ல. தன்னை ரசூலுல்லாவை அடிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வேதனைப்படுத்தி தொலை விடாம, ஊர்ல வாழ விடாம, மக்கால கொடுமைப்படுத்திய மக்கா காஃபிருடைய எல்லா பொருளும் யார் கையில இருக்கு? ரசூலுல்லாஹ் கையில இருக்குங்க. ஹிஜ்ரத்து போகும்போது ரசூலுல்லாஹ் அலியை கூப்பிடுறாங்க, யா அலி இங்க வாங்க, எல்லா நிராகரிப்பாளருடைய காசும் அமானிதமா என்கிட்ட இருக்கு. நான் மதீனாவுக்கு போறேன். யார் யாருடைய அபூ ஜஹல், அபூ லஹப் குடும்பம், யார் யார் குடும்பத்துடைய காசெல்லாம் பொருள் என்கிட்ட இருக்குதோ எல்லாத்தையும் நீங்க ஒப்படைச்சிருங்க. அப்துல் அமானா, அமானிதத்தை ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் விசாரிப்பான். யார் சொல்றா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளவு சாதாரணமான விஷயமா இது? எதிரிகளாக இருக்கிறார், சபையில் உட்கார்ந்திருக்காங்க அபூபக்கர் சித்திக் எல்லாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு செய்தியை பார்க்கிறோம். ஒருத்தர் வந்து, யா அபூபக்கர், சொல்லுங்க, கலீஃபா, என்கிட்ட நீங்க ஒரு பொருளை வாங்கினீங்க, நீங்க தரல, நீங்க அந்த பொருளை வந்து தராம விட்டுட்டீங்க. சபையில கேட்கிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளை வாங்கினது நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ள, நம்ம ரெண்டு பேரும் எழுதி ஒப்பந்தம் போட்டு தனிப்பட்ட ஆபீஸுக்குள்ள. நீங்க எல்லாம் இருந்தா நானா இருந்தா என்ன தெரியுமா கேட்பேன்? ஒட்டுமொத்த மதீனாவுல பள்ளிவாசல்ல பல ஊர் மக்கள் கண்ணு முன்னாடி என்னை கூப்பிட்டு எனக்கு தர வேண்டிய காசை தரலையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீ தனியா தானடா என்கிட்ட கேட்கணும், நான் உங்ககிட்ட தான் தனியா வாங்கினேன், நீ எப்படி பப்ளிக்ல காசு தான் கேட்பேன்? நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹலீஃபா யாரு? ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படியா? என்ன சொல்லுங்க, எப்போ வாங்கின? நீங்க என்கிட்ட காசு வாங்கினீங்க, அந்த காசை இன்னும் நீங்க எனக்கு தரல அப்படின்னு சபையில சொன்ன உடனே ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலா அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக வல்லாஹி, இந்த வல்லாஹி உண்மையான வல்லாஹி, அப்துல் காதருடைய வல்லாஹி அல்ல. சமூகத்தில் பார்க்கக்கூடிய பெயர்களை வைத்துக்கொண்டு, அரபு பெயர்களை வைத்து அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தல்லாகி வல்லாஹி என்று நாம் சொல்லக்கூடிய அந்த சத்தியம் அல்ல. உண்மையிலே அவருடைய பெயர் சித்தீக்குல் அக்பர். யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வல்லாஹ், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக அருமை சகோதரரே, நான் நசீது, நான் மறந்து விட்டேன், மறந்து விட்டதினால் இப்பொழுதே வல்லாஹி மா அன்சா வாதி இலக்க, உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மறக்கவில்லை. இன்னமான நசீதுகு, நான் மறந்ததெல்லாம் கஸ்ரத்தில் அமால், கொஞ்சம் சொல்லுவோம்ல ஓவர் பிஸி, அது மாதிரி அதிகமான அரசு வேலைகள், அதிகமான ஹிலாஃபத்துடைய அரசவை வேலைகள் இந்த அபூபக்கருக்கு இருந்தது. எனவே உனக்கு கொடுத்ததை நான் மறக்கவில்லை, அல்லாஹ் மீது ஆணையாக இதோ தருகிறேன். ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம் சபையில பேசப்பட்டா என்ன ஆகும் நிலைமை? அது ஹலீஃபாவா இருந்தா எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுக்கணும்? கண்ணீரோட சபையில உக்காம எந்திரிச்சிடறாங்க. அவர் சபையில சொன்னோன்னு எந்திரிச்சிடறாங்க. நிச்சயமா நான் வேணுக்குன்னு செய்யல, மறந்துட்டேன், உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, வாக்குறுதியை பேண வேண்டும், அமானிதத்தை பேண வேண்டும் என்று யார்கிட்ட இருந்து பாடத்தை படிச்சிருக்கிறோம்? யாரு? ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிருடைய பொருள் என் கையில இருக்குது, அமானிதமா தந்திருக்கிறான், அந்த காஃபிர் தானே தள்ளு. பாருங்க வரலாறு சகோதரர்களே, மக்காவில் மதீனா ஹிஜ்ரத் போறாங்க. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான செய்தி கவனியுங்கள். மக்காவில் மதீனாவுக்கு அவரும் வாப்பாவும் ஹிஜ்ரத் போறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு, மக்காவை சார்ந்தவர், பிறந்தது மக்கா. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவர் தெரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாவுடைய ரகசிய தோழர். யாரு? அவர்கிட்ட தான் ரகசியம்லாம் இருக்கும். ஹுதைஃபா ரலியல்லாஹு. போறவரை மக்கா காஃபிர்கள் பிடிச்சிட்டு, இங்க வாங்க, போகக்கூடாது. ஐன துரியுது, எங்க போற? நான் மதீனாவுக்கு போறேன், போகக்கூடாது. கண்டிப்பா நான் போவேங்கிறார் ஹுதைஃபா, வாப்பாவும் அவங்களும். அப்படியானால் நீ மக்காவுக்கு மதீனாவுக்கு போன உடனே கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக முகம்மது முதல் போரை நடத்துவார். முதல் போர், ஒரு போரை செய்வார். அந்த முதல் போர் எந்த போரோ அந்த போரில் நீயும் உன் வாப்பாவும் கலந்து கொள்ளக்கூடாது. இதான் ஒப்பந்தம், வாக்குறுதி. அல்லாஹ் அக்பர். நான் போயே ஆகணுங்கிற உறுதியில சரின்ட்டாங்க. யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு. மதீனாவுக்கும் போயாச்சு. முதல் போர் எந்த போர்? பத்ர். 300 அல்லது 313 சஹாபாக்கள், ஒரு ஆள் மிஸ் ஆனா கூட 100 பேருக்கு சமம். ஒரு ஆள் மிஸ் ஆகாம வந்து அவன் போருக்கு தயாரா இருக்கிற நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூட பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஹுதைஃபாவே, மக்கள் மதீனாவுக்கு வரும்போது ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சா? ஏதாவது இருக்குதா? உங்களுக்கும் காஃபிர்களுக்கும் ஒரு செய்தி வந்ததுனால கேட்டாங்களோ என்னவோ தெரியல. நாம் யா ரசூலுல்லாஹ். ஆமா, என்ன? என்னையும் என் வாப்பாவையும் மக்காவுடைய எல்லையில காஃபிர்கள் சொன்னாங்க, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய போரில் கலந்து கொள்ளக்கூடாது, அது முதல் போரில் அப்படின்னு சொன்னவொடனே நீ ஓகே சொன்னீங்களா? ஆமான்னு ஏத்துக்கிட்டீங்களா? நாம் யார்? ஆமா ஏத்துக்கிட்டேன். அப்படியானால் நீயும் உன் தந்தையும் பத்ருக்கு வராமல் மதீனாவிலே தான் இருக்க வேண்டும்.
காஃபிரிடம் கொடுக்கப்படக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தாலும் வாக்குறுதியாக இருந்தாலும் அது நிறைவேற்றியே தீர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மார்க்கத்தின் மேன்மைக்குரிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வரலங்க. ரெண்டு பேரும் போருக்கு வரல. அன்னைக்கு பதிர்ல காஃபிர்ட்ட கொடுத்த வாக்குறுதி ஏன் செய்யணும்? விட்டுருங்களேன். இன்னைக்கு அப்படிதான் பேசுவாங்க. மூமின்ட்ட கொடுக்கிற வாக்குறுதியை மோசமாக்கிட்டாங்க அன்னைக்கு காசை வாங்கிட்டு சமுதாயத்தில். ஆனா மூமின்களுக்கு மத்தியில் கொடுக்கிற ஒப்பந்தத்தை எங்க நீ நிராகரிப்பாளர் அடுத்த லைன் அது. மாஷா அல்லாஹ், அது மிகப்பெரிய ஈமானிய தரஜா. ஆனால் ஒரு கலிமாவை சொல்லி ஈமானை மேற்கொண்டு சக சகோதரர்கள், சக நண்பர்கள், சக குடும்ப தோழர்கள், சக வியாபார தோழர்கள், சக கொடுக்கல் வாங்கல் பல ஆண்டு காலம் உறுதியோடு இருந்தவர்கள் அல்லது ஜமாத்தார்கள், நெருங்கிய தோழர்கள் ஏதோ ஒரு நட்பின் அடிப்படையில் லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்தால் அநியாயம் அக்கிரமமாக அந்த காசுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இது பக்கா மோசடியாக செய்து இன்றைக்கு நடமாடக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ மூமின்ட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதியே சரியில்லை. நீ எப்படி நிராகரிப்பாளர் தொப்புள் கொடி சகோதரருடைய ஒப்பந்தத்தில் நீ சரியாக இருப்பாய்? அவன் தெளிவா சொல்றானே. இன்னைக்கு பாயிட்ட பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்றானா சொல்லலையா? கொஞ்சம் பேர் நவுது பில்லா. எல்லோரையும் அல்ல, எத்தனையோ கண்மணிகள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சகோதரர் வியாபாரத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. எல்லோரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல உட்கார்ந்துருக்க மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. யாரோ 1-2 பேர் செய்யக்கூடிய தவறுகள் இன்றைக்கு தளங்களில் வரக்கூடிய நிகழ்வை பார்க்கிற போது, இந்த சமீபத்தில் எங்க 2 நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு சகோதரியுடைய தங்க நகை எடுத்து மீட்டு கொடுக்குறாங்களே. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அந்த நகை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த முஸ்லீம் அம்மையார் என்கிட்ட கொண்டு தந்தாங்களே, எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு என்று சொல்லி காவல்துறை பாராட்டி அந்த அம்மையார் கண்ணீர் வடிச்சு அந்த இஸ்லாமிய குடும்பத்தை பாராட்டிய அந்த பெண்களும் இந்த சமூகத்தில் உண்டு. அப்படியும் உண்டு பெண்கள். ஒரு சிலர்கள் வாக்கு மோசடி செய்யக்கூடிய அநியாயக்கார கூட்டமும் உண்டு. அதனால் இஸ்லாத்திற்கு பலவிதமான கெட்ட பெயர்களும் மார்க்கத்துடைய வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய தொய்வு என்பதை நாம் உள்ளத்தில் பதிவு கொள்ள வேண்டும். ஆக ஹுதைஃபா ரலியல்லாஹுவாக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதி காஃபிரிடம் நீ போகக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால், நீங்கள் கொடுத்த சத்தியத்தை அல்லாவின் பெயரால் நீங்கள் கொடுத்த அந்த சத்தியத்தை முறிக்கிற விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள். அந்த பெண் என்ன செஞ்சா? அல்லாஹ் சொல்றான், ஒரு நூலை நூற்றுகிறாள், நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அந்த முறுக்கேற்றிய நூலை துண்டு துண்டாக்கி விட்டாள். அல்லாஹ் குர்ஆன் சொல்ற உதாரணம். ஒப்பந்தத்தை செய்து வாக்குறுதி கொடுத்து செய்யக்கூடிய நபர் யார்? ஒரு பெண்ணுக்கு உதாரணம். அந்த பெண் யார்? அவளே ஒரு நூலை உருவாக்கி அதை நல்ல நூற்று அதை முறுக்கேறியதற்கு பின்பு அதை துண்டு துண்டாக அந்த நூலை துண்டாக்கி தரித்து விட்ட ஒரு பெண்மணிக்கு ஒப்பாக கூட ஆகிவிடாதீர்கள். காரணம், ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் காரணத்தினாலும் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையே ஏமாற்றுவதற்கு சாதனங்களாக்கிக் கொள்ளாதீர்கள், சாதனமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இந்த சத்தியத்தை வாக்குறுதியை மீறுவதை கொண்டுதான். நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்தில் பேதப்பட்டு கொண்டீர்களோ அதனை அல்லாஹ் உங்களுக்கு கியாம நாள் நிச்சயமாக வெளிப்படுத்துவான், தெளிவாக்குவான். அத்தியாயம் 16:92 என்ன செய்யறோம்? என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தில் இருந்தோம் சொன்னா உலகத்துல தப்பிச்சிடலாம். ஏமாத்தின லட்சங்களும் கோடிகளையும் மறுமையில விட மாட்டான். இப்ப யார் இவர்கள்? இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து மீறக்கூடியவர்கள் யார் இவர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்கள் மட்டும்தான் இந்த அநியாயத்தை செய்வான். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாருங்க, ஒப்பந்தம் போட்டான் பாலஸ்தீனத்துல. எல்லோரும் சொன்னோம், ஒப்பந்தத்தை போட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு மாஷா அல்லாஹ் போர் நிறுத்தம் தவறு. நீங்க போர் நிறுத்தம் மகிழ்ச்சி உறுவதே வேஸ்ட். காரணம், வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் இஸ்ரவேலுடைய கூட்டம் யூத கூட்டம் எதை செய்யும் எதை சொல்லும் என்று. நன்றாக ஒப்பந்தத்தை போடுவார்கள், மீண்டும் ஒப்பந்தத்தை மீறினார்கள், மீண்டும் பலஸ்தீனில் அடிக்கிறார்கள். இதனுடைய கால பழக்கம், குலப்பெருமை, அவர்களுக்கான இரத்தத்தில் ஊறியது ஒப்பந்தத்தை வாக்குறுதி மீறுவது. ஒரு மூமின் ஒப்பந்தத்தை மீறினால் அவன் யாரு? இன்னல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹ் மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹ் பிஹி ஐ யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் காசிரூன். பூமியில குழப்பத்தை உண்டாக்குறியா நீ? ஒரு மூமின் செய்யலாமா? ஒப்பந்தத்தை மீறலாமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி துண்டாக்கலாமா? கொடுத்த வாக்குறுதியை நீ உடைக்கலாமா? அவன் நஷ்டப்பட்டவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவன் யாருக்கு சமம்? யூதனுக்கு சமம். அப்ப வாக்குறுதி மீறுவது ரொம்ப சாதாரண பாயிண்ட் பயான்ட்டு பேரக்கூடாது. சும்மா முடிச்சுட்டு சாதாரணமா நாளைக்கு வருவேன் வாக்குறுதி 10 மணிக்கு 10 நிமிஷத்துல நான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் நிற்பேன், ஒருத்தருக்கு போன்ல பேசுறீங்கன்னா அது வாதா. நீ கரெக்டா 10:10க்கு முன்னாடி நான் நிக்கணும். ஒருவேளை சில சிரமத்துக்கு தாமதம் ஆயிருச்சுன்னா
காரணத்தை சொன்னா உண்மையான காரணம் ஓகேன்னு அவர் ஒத்துக்கணும். சொல்லப்பட்ட நேரத்தில் வருவேன்னு சொல்லி நீ பணத்தை கொடுப்பேன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பணத்தை வாங்கி அவன் வாங்கின கடனாளிக்கு இன்னொருத்தன் கொடுக்கணும். அவன் அங்கே வாக்குறுதி கொடுத்துருக்கான், இன்னொருத்தன் வாக்குறுதி கொடுத்துருக்கான். நீயும் 10:10க்கு போகல, 11 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, வரவே இல்லை. இவனை நம்பி இன்னொருத்தன் நிற்கிறான் பாருங்க வேற ஒரு ஏரியாவில். அவனு இவனுடைய நம்பிக்கையை சொல்லி அவன் அங்கே நின்று அவன் ஏமாந்து போறான். ஆக சாதாரணமான விடயம் அல்ல. நம்பிக்கை மோசடி 3 பண்புகள் எவரிடம் இருக்கிறதோ அந்த 3 பண்புகள் இருக்கக்கூடிய நபர் யாரு? முனாஃபிக். யாரெல்லாம்? இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் சொல்வான். ஒய்தா வஹத அஹ்லஃப, வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா மாறு செய்வான். ஒய்தா துமின கான, நம்பினால், நம்பி பணத்தை கொடுத்தால், நம்பி பொருளை கொடுத்தால் மோசடி செய்வான். இந்த 3 பண்பு மட்டுமல்ல, இந்த 3ல் ஒரு பண்பு இருந்தா கூட அவன் யாரு? யாரு? முனாஃபிக் என்ற நயவஞ்சகன். அவுது பில்லா. முனாஃபிக்குடைய கடைசி ரிசல்ட் என்ன? அவன் எங்க இருப்பான் கடைசியில்? வகால தஆலா இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நவுது பில்லா. நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான். தப்சீரியா நீ இந்த உலகத்தில் நீ எவ்வளவு வியாக்கியானம் கொடுத்து எவ்வளவு காரியத்தை கொடுத்து ஆட்களை நம்ப வச்சு மக்களை நம்ப வச்சு எந்த காசும் இல்லை, வாங்கின காசு என்கிட்ட இல்லை, அல்லது கொடுத்து மோசடி செஞ்சதுக்கான எல்லா ஆதாரம் இருந்தும் கூட, டாக்குமெண்ட்டுகள் இருந்தும் கூட, எல்லாம் தப்பிச்சிடலாம் நினைச்சா கூட இந்த உலகத்தில் வீட்டில் வாழலாம், நிர்வாகத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு மனைவியோடு நீ சாப்பிடலாம், உறங்கலாம். தெருவில் வேண்டுமானால் நம்பிக்கை மோசடி வாதா செய்து மாறு செய்து நடக்கலாம், சந்தோஷமாக முகத்தை காட்டலாம். நரகத்துடைய அடி பாதாளம். நீ தப்பு செஞ்ச மூமின் கொஞ்ச நாள்ல பாவத்தை செஞ்சு அல்லாஹ் சுத்தப்படுத்தி சொர்க்க கொண்டு போயிடுவான் சொர்க்கத்துக்கு. நடுவுல யார் இருப்பா? பாவிகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். நரகத்துடைய நடுத்தட்டு இருக்கிறதுலே ஆகப்பெரும் கடுமையான வேதனை யாருக்கு? யாருக்கு? அடித்தட்டு. டைரக்டாக நரகத்துடைய வெறுப்பு, அவன் நெருப்பு அவன் மீது பாயக்கூடிய அந்த பாவி இந்த முனாஃபிக். பொய் சொல்வது, வாக்குறுதி மீறுவது, நம்பிக்கை மோசடி செய்வது, எல்லா விஷயத்தை பார்த்துக்கலாங்கிற தெனாவட்டில் திமிரில் இந்த சமூகத்தில் நடந்தால் மறுமையில் அல்லாஹ் விடவே மாட்டான். வேதனைக்குரிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தார்கள். இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. எங்க? அத்தையாத்துல துஆ செய்றீங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரமி. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கடன் விஷயத்தை சொல்லுங்க. எப்ப அந்த 3 பண்பு யார்கிட்ட இருக்குது? கடன் விஷயத்துல வருது. அப்படியா? எப்படி யா ரசூலல்லாஹ்? நம்பி கொடுக்குறான் காசை, கடனுக்கு வாக்குறுதி மீறல், நம்பி கொடுக்குறான் நம்பிக்கை மோசடி, அப்புறம் அதை சொல்லி வாங்கிற காசை பொய். 3 முனாஃபிக்குடைய பண்பு எதுல வருது? எந்த செயல்ல வருது? கடன்ல வருது. எனவே அத்தகையாத்துடைய தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் விடல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரமி. யா அல்லாஹ், பாவத்திலிருந்து நான் உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன், கடனில் இருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். கடன் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் அத்தையாத்துல ஒரு நேரம் துவா செய்கிறோம். அப்ப கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுவது என்ன காரணம்? முனாஃபிக்குடைய 3 பண்பும் ஒரு சேர இந்த கடன் விஷயத்தில் வருவதனால் எச்சரிக்கையா இருங்கள். ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் மறுமையில் மன்னிச்சிருவான். எதை தவிர? கடனை தவிர அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். யார் யாருடைய உரிமை பேணப்பட்டு முடிக்கப்படவில்லையோ, ஒப்பந்தங்கள் முடிக்கப்படவில்லையோ, அது முறிக்கப்பட்டிருக்கிறதோ அவனெல்லாம் பாவி என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த தலைப்பை சாதாரணமாக கடந்து விடாமல் எனக்கும் வசியத்தாக, உங்களுக்கும் வசியத்தாக, சின்ன காசாக இருந்தாலும் சரி, பெரிய காசாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, சின்ன ஒப்பந்தம் என்று பெயர் சொன்னாலும் சரி, பெரிய லெவலில் ஒரு ஒப்பந்தம் இருந்தாலும் சரி, எழுதப்பட வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை முன்னிறுத்த வேண்டும். மௌத்து வரைக்கும் அடுத்தவனுடைய காசையோ அடுத்தவனுடைய பொருளாதாரத்தையோ நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட செயல் மட்டும் வாழ்நாளில் ஒரு காலம் வந்துவிடாமல் அல்லாஹ்விட பாதுகாப்பு தேடுவோம். காரணம், ரத்தத்தையும் துண்டுண்டா கையை காலை வெட்டி ரத்தத்தோட ஷஹீதா நான் சொர்க்கத்துக்கு போற நினைச்சவன கூட அல்லாஹ் கடன் இருக்கா, அவன் உரிமை இன்னும் பேணப்படலையா, இன்னும் வாக்கு இருக்குதா, இன்னும் கடன் இருக்கா, ஊதுகுலுன்னார், இந்த பாவி நரகத்துக்கு தள்ளுங்க. நான் ஷஹீத். நீ என்னடா பெரிய ஷஹீது, நீ என்னடா பெரிய ஆலிம், நீ என்னடா பெரிய முஜாஹித், நீ என்னடா பெரிய முஸ்தலிம், நீ என்னடா பெரிய முஃப்தி. ஒரு மண்ணில நீ ஆலிம்ஸாவா இருந்தாலும் சரி, நீ அறிஞனா இருந்தாலும் சரி, நீ முஃப்தியா இருந்தாலும் சரி, நீ மார்க்கத்தை பேணி வந்தாலும் சரி, ஷஹீதே இருந்தாலும் கூட வாக்குறுதி விஷயத்துல கடன் விஷயத்துல அநியாயம் செய்தால் ஊதுகுலுன்னார், நரகத்துக்கு போய் நல்லா தள்ளிடுவான். இது நான் பொதுவாக பேசப்படக்கூடிய முக்கிய தலைப்பு. சகோதரர்களே, சமீப காலமாக ஒவ்வொரு இடங்களிலும் கொடுக்கிற ஒப்பந்தங்கள் வாக்குறுதிகள் மீறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள்.
அடுத்தவரை பாவத்திற்கு இழுப்பதும் தவறு. நாமும் உஷாரா இருக்க வேண்டும். மிக தெளிவாக கடைசி வரைக்கும் இதில் நாம் உறுதிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். நஊது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கடைசி வரைக்கும் இந்த நிஃபாக்குத்தனத்திலிருந்தும் இந்த யூதத்தன்மையான யூத பழக்க வழக்கத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்ம எல்லோரையும் எல்லாம் மன்னித்து சரியாக ஒப்பந்தங்களை மீறாமல் ஒப்பந்தங்களை பேணி சரியாக நடப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வத்தஸ்லீமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். பாசத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாருக்கு அமானிதத்தை பேணக்கூடிய பண்பு எந்த விஷயத்திலும் வரவில்லையோ அவன்கிட்ட ஈமானே இல்லை. வலா தீன லிமன் லா அஹித லஹு. யார் வாக்குறுதியை சரியாக பேணவில்லையோ அவன்கிட்ட மார்க்கமே இல்லை. நஊது பில்லா, முடிஞ்சு போச்சு. முஸ்லிம் முஹம்மதுல உனக்கு ஈமானும் இல்லை மார்க்கமும் இல்லை. அப்போ பேரை வேணா அரபியில் வச்சுக்கலாம், நபிமாருடைய பேரையே கூட முன்னாடி வச்சுக்கலாம். பெருசா குர்ஆன் சொல்லக்கூடிய பேரை கூட நீ முன்னாடி வச்சுக்கலாம். சிறப்பா பேரை முன்னாடி அரபியில் வச்சுக்கிட்டு நபியுடைய பேரை முன்னாடி வச்சுக்கிட்டாலும் சரி, சொர்க்கம் போயிட முடியாது. வாப்பா, உனக்கு தீனும் இல்லை, துனியாவும் உனக்கு மறுமையில கேவலம், ஆகிராவும் கேவலம். ஏன்னா உனக்கு தீனும் இல்லை, லா ஈமானும் இல்லை. காரணம், அமானிதத்தை பேணப்படவில்லை, வாக்குறுதி மீறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லா. பாசத்துக்குரியவர்களே, இறுதியாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் இந்த விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு அழுது இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் என்னுடைய நிகழ்வில் யாராவது வாங்கியிருக்கிறேனா, மீறி இருக்கிறேனா, தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த மதீனத்து பூமியில் இப்போதே வாருங்கள். ஒரு நாள் மதீனாங்கிற பாட்டுக்குள்ள சொல்லப்படக்கூடிய தகவல் நிறைய தவறாக இருக்கலாம். ஹதீஸ் சரியா இருக்கு. வேற ஹதீஸ் எப்படி வருது? இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்குவதற்கு தகுதியான நேரம் இது. முஹம்மதை மதீனாவில் யாராவது பழி வாங்குவதாக இருந்தால் அல்லது ஏதாவது குற்றம் இருந்தால் என்னை இப்போது நிறைவேற்ற வாருங்கள் என்று உலகத்திற்கே அறிவிப்பு செய்த உத்தம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாள் அப்படி யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தா இப்போவே நம்ம யாருக்காவது செஞ்சா நமக்கு பாதிப்பு வந்துடும். கண்டிப்பா நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது, பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நம்மளே அல்லாஹ் பாதுகாப்பான். ரெண்டு, அப்படி ஏதாவது இருந்தா வாழுகிற காலத்துல, பாப்பா உனக்கு அநியாயம் பண்ணிட்டேனா மன்னிச்சுக்க, என் விஷயத்துல ஏதாவது இருந்தா உடனே அதை சொல்லிடு. இப்படி குடும்பத்துல, கணவன் மனைவி மத்தியில, நண்பர் மத்தியில, உறவுகள் மத்தியில, கொடுக்கல் வாங்கல, சமூகத்துல இதை வெளிப்படையா பேச, பயானுக்கு இல்லை, இது வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டா மாஷா அல்லாஹ் நாம யாருக்கும் பண்ண மாட்டோம், நம்மளே அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறதையும் ரொம்ப முக்கியமான தகவலை ரசூலுல்லாஹ் வெளிப்படையில ஓப்பன்ல சொல்றாங்க. தண்டிப்பவர் என்னை தண்டியுங்கள், இன்றைக்கு உங்கள் கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்துக்குரியவர்களே, இந்த ஓப்பன் டிக்ளரேஷன் என்பது ஷரியாவில் மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவம் இருக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் இருக்கும். அது எம் தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகமாக நாம் இருப்போம். அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. வாழ்வு முடிவரைக்கும் களிமாவுடைய வாழ்வை வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்துருவானாக. ஏதாவது தவறுகள் செய்திகள் நம்மிடமிருந்து வந்துவிட்டால் கூட அல்லாஹ்வுக்காக உலகத்திலே மன்னிப்பை தயவு செய்து கொடுத்து விடுங்கள். ஆனால் மனித உரிமைகளை மீறிவிட்டால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது உலகத்திலேயே கணக்கு தீர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இழிவு, கேவலம், நரகம் என்பதை அநியாய அக்கிரமங்கள் மோசடி செய்பவர்கள் சிந்திக்க வேண்டும். வாக்குறுதி மீறுபவர்கள், பண மோசடி செய்பவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஅகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.